வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா நம்ம பிரபு சேதுக்கிட்ட தவறாக வர்ஷினியை பற்றி சொல்கிறாங்க. இந்த பாரு, வர்ஷினி அவ்வளோ ஒருத்தே கிடையாது, தேனை கம்பேர் பண்ணார், அவள் கிட்டே நிற்க முடியாது. அந்த வர்ஷினி அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவள் உன் கூட சந்தோஷமா இல்லைன்னு நீ உன் புலம்புல கொண்டு தெரியா அப்படின்னு அந்த இடத்துல அவமானப்படுத்தும் விதமாட்டு பேசுகிறாங்க. நம்ம வர்ஷினியை எப்படி என்கிட்ட இன்னைக்கு எடுத்து சொல்வா, என் மனைவி அப்படின்னு கோபத்தில் சேது பிரபுவை ஒன்று கொடுக்குறாங்க. கோயில் சுத்து மொத்தம் ஆட்கள் இருக்குது, அவங்க எல்லாம் பார்த்து நம்ம பிரபுவை கேலியாக சிரிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சைக்கோ நிலைமைக்கு நம்ம பிரபு போகிறாரு, யோசிக்கிறாரு. என்னையே எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டியால, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சேதுவை பிடிச்சி அடின்னு அடிக்க திட்டமுட்டுறாங்க. சந்தர்ப்பத்தை பார்த்து சேதுவை பழிவாங்க அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கணேசன் ஓடி போய் தூக்கி வச்சு அழுறாங்க. படுபாவி, என் பையனை இப்படி பண்ணிட்டான், நான் இவனுக்காக சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு தன் புத்தியை தானே செருப்பால் அடித்த கதையாக கணேசனுக்கு ஆவி போயிரு. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரத்தில் தான் பார்த்தோம்னா இந்த சைடை பார்த்தோம், நம்ம ஜனகா அம்மா கிட்ட பிரபு அழகாக ஜெயராணி தான் உங்களை கவனிச்சது அப்படி இப்படின்னு போட்டு விட்டோன்னா ஜெயராணி மேலே கோவம் ஜனகம்மா அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அந்த இடத்துல விரட்டி தள்ளுறாங்க. ஆனால் பிரபு அப்படி சொல்லிக்கிட்டு, ஆனால் தமிழோட அம்மா தான் ஜெயராணி அந்த விஷயத்தை மறைச்சிடாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஊசியை வச்சு ஏற்றுன மாதிரி இதை வச்சு பயமுறுத்துறதுக்கு தான் நான் இப்போ சொல்லாமல் இருக்கேன் இந்த ரகசியத்தை அப்படின்னு அந்த இடத்துல தமிழ்கிட்ட சைலண்டாக உணர்த்துறாங்க. நல்ல வேலை இந்த விஷயத்த பிரபு சொல்லிடலை. இப்போ இல்லாட்டினா கூண்டோடு பெரிய பிரச்சனையாக மாட்டியிருக்கோம், இந்த வீட்டை விட்டு என்னை துரத்தி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிவிட்டு கடவுளே தப்பிச்சோம். ஆனால் இது எப்போவுமே இந்த பிரபு இதே மாதிரி இருக்க மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை பட்டனி போட்டு உடைக்க தான் போகிறான். அதுக்கு முன்னாடி நான் ஜனகாமா கிட்ட நான் உங்கள் பேத்தி தான், உங்கள் சொந்த ரத்தம், ஜெயாவோட பொண்ணு அப்படின்னு நான் உண்மையை சொல்லிடணும். கடவுளே அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தா அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் ஃபீல் பண்ணுறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா அடுத்ததாக ஒரு கோயிலுக்கு போகிறாங்கங்க. அந்த கோயிலுக்கு போகிற நேரத்தில் தான் நம்ம சேதுவை பார்க்குறாரு. நீ என்னடா எப்பவும் சோகமாக தெரியுற அப்படின்னு பிரபு கேட்டுக்கிட்டு, இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியும், நான் வர்ஷினியை என்ன லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் அவ்வளோ ஒர்த்து கிடையாது, தேனை கம்பேர் பண்ணாரு அவள் குறவு தான், ஆனால் அவளுக்காக நீ இப்படியே அழுதுட்டு திரியா பார்த்தியா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. வர்ஷினியை கம்பேர் பண்ண நேரம் நீ வர்ஷினி அவ்வளோ ஒர்த்தே கிடையாது, நம்ம தேனு தான் பெஸ்ட்டு, நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு எதுக்காக அவள் உன் கூட சந்தோஷமாக இல்லை அப்படின்னு மூஞ்சை தொங்க போட்டுட்டு தெரியான்னு தெரியலை. அதான் நான் லவ் பண்ண பொண்ணை தானடா நீ கெட்டி வச்சிருக்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்ஷினியை அவமானப்படுத்தும் விதமாக பேசுகிறாங்க. இதை தாங்கிக்கொள்ள முடியலை நம்ம சேதுவால். என்ன என் மனைவி வர்ஷினியை இப்படி போட்டு உடைக்கிறான், இப்படி அவமானப்படுத்துகிறான் என் மனைவி அப்படின்னு கோபத்தின் உச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல பிரபுவை அப்படியே ஒன்று கொடுக்குறாங்க சேது. எல்லாரும் கோயிலை சுத்தமுத்து பார்க்குறாங்க. இந்த கோயிலில் எல்லாரும் முன்னாடியே என்ன அடிச்சிட்டேல, நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சேது ஒன்று கொடுத்துட்டு, உன்னை நான் இப்படியே விட்டுட்டு போகிறேன்னா அது தேன் முடிக்காக தான், தேனை பாவம் உன்னை கட்டிக்கிட்டு அவள் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், அவளை நான் தங்கச்சியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு விட்டுட்டு போகிறாங்க. தேனுக்காக என்னை விட்டுட்டு போனியா, விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த இடத்துல பிரபு சைக்கோ நிலைமைக்கு போகிறாங்க. யோசிக்கிறாங்க, என்னையே அடிச்சிட்டான் இந்த கணேசனுங்க பையன் சேதுவை நான் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு எப்பண்டா பழிவாங்கணும் அப்படின்னு சந்தர்ப்பத்தை பார்த்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சேது யாரும் கூட இல்லாத நிலைமையில மாட்டுறாங்க. இந்த பிரபு சைக்கோ அது நம்ம சேதுவை கெட்டி வச்சு அடியில் வெளுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் கணேசன் ஓடி வராங்க. என் பையன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான், இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லுறாரு. அப்பா, இது எல்லாமே பிரபு தான் காரணம், பிரபு வர்ஷினியை தப்பாக பேசினான், அதை எதிர்த்து கேட்டேன், அதுக்காக என்னை சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்ல நேரம், அடடா இப்படி செய்து வச்சுட்டானே இவன் எல்லாம் என்ன பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான்
இப்படிப்பட்டவனு கூடயா நானும் வந்து தமிழை எதிர்த்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரிஞ்சேன். இப்போ இவன் காட்டுன்னு என் பொண்ணையே என் பையனையே காட்டிட்டு போயிட்டானே. இப்போ என்ன பண்ண? என்னால் என் பையன் வாழ்க்கை இப்படி ஆகிட்டு ஒரு துரோகி கூடலாம் நான் வந்து கம்பெனி வச்சு என் பையன் வாழ்க்கையை அழிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு வந்து கணேசன் இருக்கானுங்க. அந்த குறிஞ்சிநாதன் பையன் பிரபுவை நான் விட மாட்டேன். அவனால தான் என் வாழ்க்கை இவ்வளோ வந்து என் பையனை வந்து கொஸ்டின் மார்க்காக இப்போ இருக்கான் வளைஞ்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்ஷினிக்கு வந்து தெரிய வருது பிரபு வந்து தன்னை தப்பாக பேசியிருக்காரு. அதனால தான் வந்து சேது வந்து பிரபு அடிச்சிருக்கான். அதுக்கு இப்படி ஒரு திட்டம் போட்டு பிரபு வந்து என் கணவர் சேதுவை இவ்வளோ அடிச்சிருக்கான் அப்படின்னு வந்து விடமாட்டேன் அப்படின்னு வந்து வர்ஷினிக்கு வந்து உண்மை வந்து தெரிய வருது. நம்ம தமிழ் சொல்கிறாங்க, இத்தனைக்கும் காரணம் உன்னை தப்பாக பிரபு பேசிட்டான் அப்படின்னு வந்து சேது அடிச்சிருக்காண்டி. அவன் மேலே உள்ள அன்பை நீ புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. பிரபு நீ உயிரை விட அந்த பிரபுவால் தான் புருஷனுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிற நேரம் அப்படியே சேது மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் வந்து நம்ம வர்ஷினிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பிரபுவை பழி வாங்க வந்து நம்ம கணேசன் வந்து என் திட்டம் போடுறாங்க. எதையாவது ஒன்று பண்ணி இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்கங்க. வணக்கம்.